தனது தந்தை ஜெயராஜ் மற்றும் சகோதரர் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் தற்போது கிடைத்துள்ள தீர்ப்பிற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்ததாகவும், குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் தண்டனை இனிமேல் அதிகாரத்தை யாரும் தவறாக பயன்படுத்த அச்சப்படும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் நம்புவதாகவும் ஜெயராஜின் மகள் ஃபெர்ஷிஸ் கூறியுள்ளார். போலீஸாரால எங்க அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போய் அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவங்களுடைய மூத்த மகள் பெர்சிஸ், எங்க அம்மா. நாங்க இன்னைக்கு நீதிபதி அவங்க அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடிச்சு கொலை அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்படுறதுன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம், நீதிமன்றங்களை நம்புகிறோம். எங்களுக்கான இதே தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த தண்டனை மூலம் இனிமேல் இதே போல் ஒரு குடும்பம் எங்களை போல் வேதனைப்படாது, இதே போல் பாதிக்கப்படாது. இப்படி செய்கிறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.